கர்த்தரும் நம்முடைய உலக இரட்சகருமா இருக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அத்தனை பேருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. வந்திருக்கிற சபை மக்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைக்கு யாராகிலும் இந்த ஆராதனைக்கு புதிதாக நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் உங்களையும் இந்த சபையின் சார்பாக மிகுந்த அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு நன்மை செய்வாராக. அவரை நம்பி வந்த உங்களை அவர் வாழ வைப்பாராக. உலகத்திலேயே எது பவர்ஃபுல்லானது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாங்களாம். அப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டு நெருப்பு, ஃபயர் தான் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன்னா அதுதான் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும், சுட்டரித்து சாம்பலாக்கிறோம். அதனால உலகத்திலே பவர்ஃபுல் வந்து ஃபயர், நெருப்பு அப்படின்னு நெருப்பிட்ட போய் சொன்னாங்களாம், நீ தான் உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல். என்ன நெருப்பு சொல்லிச்சான், மழை பெஞ்சதுன்னு வையன், தண்ணி ஊற்றுனாங்கன்னு வையன், நான் அணைஞ்சு ஒன்றுமில்லாமல் போயிடுவேன். நான் அணைஞ்சு ஒன்றுமில்லாமல் போயிடுவேன். தண்ணி ஊற்றினா நான் அணைஞ்சு ஒன்றுமில்லாமல் போயிடுவேன். உடனே அப்போ தண்ணி தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல் அப்படின்னு தண்ணிகிட்ட போய் சொன்னாங்களாம். அப்போ தண்ணி சொல்லிச்சான், சூரியன் சுட்டெரிச்சிச்சுன்னா நான் ஆவியாக பறந்து நானும் ஒன்றுமில்லாமல் போயிடுவேன் அப்படின்ச்சான். அப்போ இருக்கிறதுல எது தான் பவர்ஃபுல்னா சூரியன் தான் பவர்ஃபுல் அப்படின்னு நினச்சி சூரியனை பார்த்து நீ தான் பவர்ஃபுல் அப்படின்னாங்க. உடனே சூரியன் சொல்லிச்சான், அப்படித்தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் ஒரு மேகம் வந்துருச்சுன்னா நானும் காணாமல் போயிடுவேன் அப்படின்ச்சு. அப்போ இருக்கிறதுலே மேகம் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல் அப்படின்னு மேகத்தை பார்த்து சொன்னாங்களாம். அப்போ மேகம் சொல்லிச்சா, அப்படித்தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஒரு பெரிய காற்று அடிச்சிச்சுன்னா நானும் சிதறடிக்கப்பட்டு போயிடுவேன் அப்படின்னு. அப்போ காற்று தான் இருக்கிறதுலே பெருசு போல, பவர்ஃபுல் போல அப்படின்னு காற்றை பார்த்து சொன்னாங்களாம். அப்போ காற்று சொல்லிச்சா, அப்படின்னு தான் நானும் நினச்சேன், ஆனால் நான் வேகமாக புறப்பட்டு வரும் பொழுது குறுக்க பெரிய பர்வதம், மலைகள் குறுக்கே நிற்கும், மலை மேலே நான் மோதும் பொழுது நாங்களும் நாலா பக்கமாக செதறி போயிடுவோம் அப்படின்ச்சா. அப்போ இருக்கிறதுல எதுதான் பெருசுன்னு சொன்னாங்க, மலை தான் பெருசு அப்படின்னு நினச்சி மலையை பார்த்து சொன்னாங்களாம், நீ தான் இருக்கிறதுலையே பவர்ஃபுல். அப்போ மலை சொல்லிச்சான், அது உண்மைதான் ஒரு பக்கம், ஆனால் இப்போது நான் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மனுஷன் எனக்கு கீழே வெடிகுண்டை வைக்கிறான், எனக்கு கீழே வெடிகுண்டை வச்ச உடனே நானும் உடஞ்சி ஒன்றும் இல்லாமல் சிதறடிக்கப்படுறேன் அப்படின்ச்சா. அப்போ இருக்கிறதுலே பவர்ஃபுல் யாருன்னா மனுஷன் தான் பவர்ஃபுல் அப்படின்னு மனுஷனை பார்த்து சொன்ன உடனே மனுஷன் சொன்னான்னா, அப்படித்தான் ரொம்ப நாளாக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் கொஞ்ச நாள் கழித்து இந்த சாவு, மரணம் என்று ஒன்று இருக்கு பாரு, அது என்னை விழுங்கி போட்டுருது, மரணம் வந்த உடனே நானும் இந்த பூமியிலேயே இல்லாமல் போயிருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ சொன்னாங்களா, மரணம் தான் இருக்கிறதுலையே பவர்ஃபுல் அப்படின்னு மரணத்தை பார்த்து சொன்னாங்களாம். அப்போ மரணம் சொல்லிச்சான், நான் ரொம்ப காலமாக நீண்ட வருஷமாக நான் தான் உண்மையிலேயே பவர்ஃபுல்லாக நான் இருந்து வந்தேன், எல்லா மனிதர்களையும் நான் கண்ட்ரோல் பண்ணேன், எவ்வளவு ஆடுனாலும் நான் அவர்களை என்ன குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அவர்களை விழுங்கி போட்டுருவேன், அவர்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்துடுவேன், நான் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்னு பல வருஷமாக நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இந்த உலகத்தில் ஒருவர் பிறந்தாரு, இந்த உலகத்தில் ஒருவர் பிறந்தாரு, இந்த 2000 வருஷத்துக்கு முன்பு ஒருவர் பிறந்தாரு, அவர் வாழ்ந்தாரு, அவரும் மரித்தாரு, அவரையும் நாம் மரணத்துக்குள்ள கொண்டு போய் அவருக்கும் முடிவு உண்டாயிற்று என்று நினைத்து கொண்டு இருந்த 3ஆம் நாள் என்னை அவர் விழுங்கி, மரணத்தை ஜெயமாய் விழுங்கி அவர் உயிரோடு எழுந்தாரு. அவர் மட்டும்தான் உலகத்திலேயே சர்வ வல்லவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை தலைக்கு மேல கையை தட்டி அந்நிய பாஷையில கர்த்தரை உயர்த்தி, விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தக்காரர் நீர்தானே, உம்மையன்றி யாரும் இல்லை இந்த உலகிலே, உம்மையன்றி யாரும் இல்லையே. கைதட்டி, விண்ணுக்கும் மண்ணுக்கும்
சொந்தக்கார நீதான். கைதட்டி உம்மை என்று யார்? இந்த பாஸ்டமா மை காட்டு. உம்மை என்று யார் இல்லையே. நான் பார்க்கும் சூரியனோ நான் பார்க்கும் சந்திரனோ உமது கரத்தில் கிரியைதானே. நான் பார்க்கும் சூரியனோ நான் பார்க்கும் சந்திரனோ உமது கரத்தில் கிரியைகள் தானே. எனக்கென்று பூமியில எதுவும் இல்லை. எனக்கென்று பூமியில எதுவும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை என்று யாரும் சொல்லுங்க. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை என்று யாரும் இல்லை. உம்மை என்று யாரும் இல்லை. உம்மை என்று யாரும் இல்லை. விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தக்காரன் நீதான். நல்ல கைகொட்டி பாடும் மகனே, அவரை உயர்த்தும் மகனே. உம்மை என்று யாரும் இல்லை. என் தாயின் கருவினிலே உருவான நாள் முதலாய் உமது சார்பாக பூமியில விழுந்தேனே. என் தாயின் கருவினிலே உருவான நாள் முதலாய் உமது சார்பாக பூமியில விழுந்தேனே. அன்று முதல் ஆதரித்த தெய்வம் அல்லோ. கைதட்டி பாடுப்பா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை என்று யாரும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை என்று யாரும் இல்லை. உம்மை என்று யாரும் இல்லை. உம்மை என்று யாரும் இல்லை. விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தக்காரன் இயேசு. ஒரு தொட்டில் அல்ல, ஒரு குழந்தையா தொட்டில் அல்ல. அவர் வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உடையவர். சிங்காசனத்துல விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தக்காரன் நீதானே. உம்மை என்று யாரும் இல்லை இந்த பூமியிலே. உம்மை என்று யாரும் இல்லை. திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பனும் நீர்தானே. ஏழையின் குரலை கேட்டு பதில் செய்பவர். சொல்லுங்க. பிள்ளைகளின் தகப்பனும் நீர்தானே. ஏழையின் குரலை கேட்டு பதில் செய்பவரே. சிறுமையானவனை உயரத்தில் நிறுத்தியே. உயரத்தில் நிறுத்தியே. மந்தையை போல் பெருகச் செய்து ஆசீர்வதிப்பவரே. மந்தையை போல் பெருகச் செய்து ஆசீர்வதிப்பவரே. 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 விண்ணுக்கும் சொந்தக்காரன் நீங்க மட்டும். போராது, இந்த உற்சாகம் போராது. இன்னொரு முறை உம்மையன்றி யாரும் இல்லையே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். போதும். எப்பொழுதும் உண்மையுள்ள தேவன், நான் ஆராதிக்கிறவர், நான் நம்பி இருக்கிறவர், இந்த சபை ஆராதிக்கிற இந்த தேவன் எப்பொழுதும் உண்மையுள்ள தேவன்.
எப்படி? எப்பொழுதும் உண்மையுள்ள தேவன். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்போடு தொடர்புடைய ஒரு 3 முக்கிய இடங்களும், அதிலிருந்து தேவன் எனக்கு கற்றுக் கொடுக்கிற 3 முக்கிய சத்தியங்களும் ரத்தின சுருக்கமாக அதிவிரைவாக வேகமாக நாம் அதை தியானிப்போம். கடந்த நாளில் ஒரு இந்து மனிதரோடு, ஒரு இந்து நண்பரோடு பேசி கொண்டிருக்க நேர்ந்தது. அப்போ அவர் வாயிலிருந்து சொன்ன ஒரு வார்த்தை, அவரே சொன்னார், ஐயா, மற்ற எல்லா பண்டிகைகளும் ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே மட்டும்தான் நடக்கு. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து நான் பார்க்குற உண்மை என்னன்னா, இந்த கிறிஸ்துமஸ் மட்டும் உலகமெங்கு நடக்கிறது ஐயா. அப்போ நான் சொன்னேன், அவர் வந்தது உலகத்தின் மீட்புக்காக வந்தார் ஐயா. ஆமென் சொல்றீங்களா? இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமும் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை கொண்டாடுகிறது ஒரு கூட்டம். ஆனா அதுல ஒரு கூட்டம் அவரை ஆராதிக்கிறது, ஒரு கூட்டம் அவரை ஆராதித்து அவரை அறிவிக்கிறது. நீங்களும் நானும் முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடாது கொண்டாடுகிற கூட்டமாக. நீங்களும் நானும் 2வது கூட்டத்தில் இருக்கக்கூடாது வெறுமனை ஆராதிக்கிறது மட்டுமல்ல. நீங்களும் நானும் 3வது கூட்டத்தில் ஆராதிக்கிறவர்களாக, அவரை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த கிறிஸ்துவின் பிறப்போடு தொடர்புடைய 3 முக்கிய இடங்கள், வேதத்தில் எழுதப்பட்ட 3 முக்கிய இடங்களும், அந்த பகுதியிலிருந்து தேவன் எனக்கு கற்றுக் கொடுக்கிற 3 முக்கிய சத்தியங்களும் நம்ம தியானிக்க போறோம். இயேசுவின் பிறப்போடு தொடர்புடைய இடங்களை குறித்து கொடுங்க அப்படின்னு உங்க கையில இஸ்ரவேல் தேசத்தின் மேப்பை கொடுத்தா, நீங்க எல்லாரும் எந்த இடத்தை குறிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என் வேதம் ஒரு 3 முக்கிய இடத்தை இயேசுவின் பிறப்போடு இது முக்கிய இடம் என்று குறித்து வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது. 1 பெத்லகேம், 2 எகிப்து, 3 நாசரேத். 1 பெத்லகேம், 2 எகிப்து, 3 நாசரேத். இந்த 3 பகுதியும் இயேசுவின் பிறப்போடு தொடர்புடைய 3 முக்கிய இடங்களாக்கும். உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஒரு மேப்பை காட்டுறேன். பெத்லகேம் 2, எகிப்து 3, நாசரேத். சார், கோவில்பட்டி தான் பெத்லகேமா வச்சுக்கோங்க. கோவில்பட்டி தான் பெத்லகேமா வச்சுக்கோங்க, சரியா? சென்னை இருங்க, கோவில்பட்டி 2வது என்ன சொன்ன? எகிப்து. இங்க இருந்து நாகர்கோவில், நாகர்கோவில்காரங்க இருந்தா கோச்சுக்கிடாதீங்க, சரியா? புரியுறதுக்காக சொல்றேன். நாகர்கோவில ஒரு எகிப்தா வச்சுக்கோங்க. ஒரு உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன். நாகர்கோவில் என்னது? எகிப்தா வச்சுக்கோங்க. 3வது என்ன சொன்ன? நாசரேத். சென்னைய நாசரேத்தா வச்சுக்கோங்க, சரியா? கோவில்பட்டி என்னது? பெத்லகேம். அடுத்து நாகர்கோவில் என்னது? எகிப்து. அடுத்து நாசரேத் வந்து எது? சென்னை. இஸ்ரவேல் மேப்பை எடுத்தீங்கன்னா அது இந்த பொசிஷன்ல தான் இருக்கும். அதான் நான் உங்களுக்கு அதை காமிச்சு கொடுக்குறேன். சார் கவனிங்க, இந்த 3 இடமும் தேவன் யார் என்பதை, அதாவது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் தேவன் யார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. முதல் இடம் பெத்லகேம். லூக்கா சுவிசேஷம் 1 முதல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் கடன் வாசிங்க, 7 வரைக்கும் வாசிங்க. லூக்கா 2 1 முதல் 7 வரைக்கும். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்துராயினால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்த குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீது வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி
இயேசு பிறந்த இடம் பெத்லகேம். முதல் பகுதி பெத்லகேம். தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இயேசு பெத்லகேமில் பிறக்க வேண்டும் என்று உரைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மரியாளும் யோசேப்பும் இந்த பிரசவ காலத்தில் அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா, எங்க இருக்கிறாங்க? நாசரத்தில் இருக்கிறாங்க. நாசரத் எங்க இருக்குன்னு சொன்னேன்? சென்னையில். நாசரத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் இயேசு எங்க பிறக்க வேண்டும்? பெத்லகேமில் பிறக்க வேண்டும். இப்போ பிரசவ காலம் நேரிட்டது. அவர்கள் அங்கே தான் இருக்கிறார்கள். ஏன்னா 9 மாசத்துக்கு மேலே ஆயிற்று. 3 மாசம் வரைக்கும் எலிசபெத் வீட்டில் இருக்கிறா. 3 மாசம் கழிச்சு அவ சொந்த ஊருக்கு நாசரத்துக்கு புறப்பட்டு போயிட்டா. அங்க போனவர்கள் பெத்லகேமில் தான் இயேசு பிறக்க வேண்டும் என்பதை பற்றி யோசிக்கவே இல்லை. அங்கேயே இருந்து விட்டார்கள். இப்போ பிரசவ காலம் நேரிட்டபடினால பொதுவாக நமக்கு ஒரு பழக்கம் உண்டு. நம்ம ஊரில் அந்த பிரசவ காலம் நேரிடும் பொழுது எங்கேயும் என்ன செய்யக்கூடாது? அவங்க அலையக்கூடாது, டிராவல் பண்ணக்கூடாது. அது ஆபத்தாக மாறிவிடும். ஸோ நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஏன்னா பிரசவ காலம் நேரிட்ட பின்பும் கூட அவர்கள் அங்கேயே தான் இருக்கிறார்கள், இங்கே வரவில்லை. பெத்லகேமுக்கு வர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. அப்போ எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, பேசாம பிள்ளையை இங்கேயே பெற்றெடுத்து விடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். பேசாம இப்போ நம்ம அலைய வேண்டாம், இப்போ அலைவது நல்லதல்ல, இங்கேயே பெற்றெடுத்து விடுவது நல்லது என்று அவர்கள் அந்த எண்ணத்தில் தான் இப்போ நாசரத்தில் இருக்கிறார்கள். ஆனால் நன்றாய் கவனிங்கள், இந்த சூழ்நிலையில், ஏன்னா இங்க நாசரேத்துக்கும் பெத்லகேமுக்கும் கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் தூரம் அந்நாட்களில். அதனால அவர்கள் இங்கே வர விரும்பாமல் அங்கே இருந்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் கர்த்தர் ஒரு காரியம் செய்தார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? ரோமாபுரி கோட்டைக்குள் இருக்கிற ராயனுடைய இருதயத்தை கர்த்தர் தொட்டார். ராயன் ஒரு கட்டளை போட்டான். என்ன கட்டளை? குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும், சென்சஸ் எடுக்கப்பட வேண்டும் என்று ராயன் ஒரு கட்டளை போட்டான். அப்பொழுது எல்லாரும் அவரவர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு புறப்பட்டு போக வேண்டும் என்கிற ஒரு கட்டளை அரசாங்கம் போட்டது. இந்த சூழ்நிலையில் அவர்கள் இருவருக்கும் சொந்த ஊர் பெத்லகேம். வேற வழியே இல்லை. கவனிங்க, நல்லா கவனிங்க. நிறை மாதம் பிரயாணம் நல்லது அல்ல. பிரயாணம் ஒருவேளை ஆபத்தாக கூட மாறலாம். இந்த பிரயாணத்தை அவர்கள் விரும்பவில்லை. இந்த பிரயாணத்தில் பல சிரமங்கள் உண்டு, இந்த பிரயாணத்தில் பல நெருக்கடிகள் உண்டு, இந்த பிரயாணம் தங்களுக்கு தீமையாக கூட ஏற்பட முடியும் என்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை நிமித்தம் அவர்கள் பிரயாணப்பட விரும்பாமல், பிரயாணம் நல்லதல்ல அப்படின்று அவர்கள் அங்கேயே இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு பெத்லகேமுக்கு வரக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை தேவன் உண்டாக்குகிறார். ஒரு கட்டாயத்தை தேவன் உண்டாக்குகிறார். நிர்பந்தத்தின் நிமித்தம், ஒரு கட்டாயத்தின் நிமித்தம் இப்பொழுது அவர்கள் பிரயாணப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவர்கள் பிரயாணத்தை விரும்பல. இந்த பிரயாணம் இது வீண் அலைச்சல், இது பாதுகாப்பற்ற அலைச்சல், இது பெரிய ஒரு மோசத்துக்கு ஏதுவாய் மாறிவிடும். அவர்கள் விரும்பல. ஆனால் கர்த்தர் அவர்களை இப்பொழுது அங்கிருந்து புறப்பட வைக்கிறார். நல்லா கவனி தேவ பிள்ளையே, நீ விரும்பாத சில அலைச்சல், நீ விரும்பாத சில பிரயாணங்கள், நீ விரும்பாத சில நெருக்கங்கள் தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக கர்த்தர் உன்னை கொண்டு போறாங்கிறத மறந்துடாத. கர்த்தர் திட்டம் நிறைவேறுவதற்காக உன்னை உள்ள கொண்டு போறாருங்கிற மறந்துடாத. நீ இந்த பிரயாணத்தை விரும்பல, நீ இந்த அலைச்சலை விரும்பல, நீ இந்த நெருக்கத்தை விரும்பல. ஒன்ன புரிஞ்சுக்கோ, கர்த்தர் திட்டம் எப்ப நிறைவேறும் தெரியுமா? நீ விரும்பாத நெருக்கத்துக்குள்ள எப்ப கொண்டு போகப்படுகிறதோ அதுக்குள்ளதான் கர்த்தர் உள்ள வச்சிருக்கிற திட்டம் நிறைவேற்றப்படுகிறோம். மறந்துடாத. 3 நாளைக்கு முன்னால ஒரு குடும்பம் என்கிட்ட ஜோமனை வந்தாங்க. என்னை பார்த்து ஒரு 2 கேள்வி கேட்டாங்க. முதல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க, எப்படி இருக்கிறீங்க நீங்களும் பாஸ்டர் அம்மாவும் கேட்டாங்க. அது நீங்க எல்லாரும் கேட்குற மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமா. கிருபையில் இருக்கிறோம், என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, இல்லை
பிள்ளைகளை பிரிஞ்சிருக்கீங்களே, எப்படி உங்களால் இருக்க முடியுது அப்படின்னாங்க. நான் ஒரே வார்த்தையை சொன்னேன், சிஸ்டர் அதை நினச்சோம்னா என்னால் அடுத்த ஸ்டெப்பு வைக்க முடியாது, நான் அதை நினைக்கிறது இல்லை, அவர் பார்த்துக்கிடுவார். ஒரு வார்த்தை சொன்னேன். அவங்க விடலை. அடுத்த கொஸ்டின், உங்களை விடுங்க பாஸ்டர், உங்கள் வழி, உங்கள் பாஸ்டம்மா வழியை விடுங்க. இந்த சூழ்நிலையில் உங்கள் பிள்ளைங்க எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைங்க எல்லா விதத்திலும் பாதிக்கப்படும். ஏன்னா அவங்க இப்போ பேரண்ட்ஸோடு இருக்க வேண்டிய வயசு அல்லவா, அதுவும் பெண் பிள்ளைகள் அல்லவா, இப்போ அவர்கள் உங்களோடு இருக்க வேண்டிய சூழ்நிலை அல்லவா, இப்போ பிரிஞ்சு இருக்கிறார்களே, அவர்கள் எல்லா விதத்திலும் பாதிக்கப்படுவாங்களே, எப்படி பாஸ்டர் இதை சமாளிக்கிறேங்க? அப்போ நான் ஒன்று சொன்னேன், என்னைய 15வது வயசில் கர்த்தர் கரத்தில் எடுக்க ஆரம்பித்தார். என்னைய 15வது வயசில் கர்த்தர் உருவாக்க ஆரம்பித்தார். அந்த 15வது வயசில் கர்த்தர் எப்போ என்னை எடுத்தாரோ அப்போ இருந்து என் குடும்பத்தை விட்டு நான் வெளியே வந்தவன். அப்போ நான் சொன்னேன், என் பிள்ளைகளை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இந்த நெருக்கத்தை நாங்கள் விரும்பலை, இந்த அலைச்சலை அவர்களும் விரும்பலை, இந்த பாதையை விரும்பலை. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், விரும்பாத இந்த பாதையில் கர்த்தர் ஏதோ ஒரு திட்டத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். விசுவாசம் இருந்த காரியத்தை கர்த்தர் மகிமைப்படுத்து. இப்போ நாசரேத்திலிருந்து கட்டாயத்து நிமித்தம் புறப்பட்டு பெத்லகேமுக்கு வராங்க. இடையில பல ஆபத்து நிறைந்த பாதை. இன்றைய நாட்கள் மாதிரி வாகனங்கள் கிடையாது, கழுதையில் அல்லது கால்நடையாகத்தான் வர வேண்டும். அங்கிருந்து புறப்பட்டு வராங்களா, இடையில பல ஆபத்து உண்டு. ஆனால் ஒன்றும் சேதப்படுத்தாதபடி கர்த்தர் பாதுகாத்தார் தெரியுமா, மரியாளையும் யோசேப்பையும். நான் சொல்லுவேன், நீ விரும்பாவிட்டாலோ சில நெருக்கத்துக்குள்ள கர்த்தர் அனுமதிக்கிறது நிமித்தம் நீ கால் வச்சு போவேன்னா, ஒன்று உன்னை சேதப்படுத்தாதபடி அதுல பூரணமாய் உன்னை பாதுகாக்க தேவன் உண்மை உள்ளவர் என்பதை மறந்துடாத. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, வழியில எதுவும் நடக்கல, கரெக்டா பெத்லகேமுக்குள்ள என்ட்ராகிறாங்க, டெலிவரி ஆயிடுச்சு. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படும். உள்ள கால் வைக்காங்க, டெலிவரி ஆயிடுச்சு. ஒன்ன புரிஞ்சுக்க தேவ பிள்ளைய, கர்த்தர் சித்தத்துக்கு இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து நெருக்கமா இருந்தாலும், தாங்க முடியாததா இருந்தாலும், நீ பிரயாணப்பட ஆரம்பிப்பாயானால் வழியில நீ நினைக்கிற மாதிரி எந்த ஆபத்து வராது. எங்க எது நடக்க வேண்டுமோ, உன்னை எங்க கொண்டு போக வேண்டுமோ, தீயையும் தண்ணீரையும் கடந்த மனிதன் தலையின் மேல் ஏறி நடந்தா உன்னை செழிப்பான தேசத்துல கால் வைக்கும்படி, கர்த்தர் குறித்திடத்துல கால் வைக்கும்படி உன்னை கொண்டு போய் சேர்ப்பாரு. அது வரைக்கும் உன் தலையில் உள்ள ஒரு முதல்ல விழாது. எனக்கு என்ன கேள்வினா, ஏன் ஆண்டவரே அங்க இருந்து இவர்களை இப்படி கட்டாயமா இழுத்து கொண்டு வந்து பெத்லகேமில் தான் பிறக்க செய்ய வேண்டுமா? எதற்காக நீர் இப்படி அனுமதித்து, எதற்காக நீர் எப்படி செய்து அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்பியது. அப்பதான் ஆண்டவர் ஒரு வசனத்தை எனக்கு காண்பித்தா. மீகாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஐயா கவனிங்க, உலகை ஆளப்போகிறவர், இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் பெத்லகேமில் தான் பிறக்க வேண்டும் என்று ஏறக்குறைய மத்தேயிலிருந்து 500 வருஷத்துக்கு முன்பதாகவே, இன்னும் அதற்கு முன்பதாக ஏசாயா பல தீர்க்கதரிசன வசனத்தை கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலம் தேவன் உரைத்திருந்தார். தேவன் ஒரு வாக்கு கொடுத்திருந்தார். என்ன வாக்கு? உலகை ஆளப்போகிற மேசியாவாகிய கிறிஸ்து இயேசு அவர் பெத்லகேமில் பிறக்க வேண்டும் என்று ஒரு வாக்கு கொடுத்திருந்தார். இதை மட்டும் எல்லாரும் சொல்லுங்க, ஒரு பக்கத்தில் சொல்லுங்க, வாக்கு சொல்லுங்க, வாக்கு வாக்கு வாக்கு. கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்திருந்தார். கொடுத்தது கர்த்தர், உரைத்தது தேவன்.
தேவன் ஒரு வார்த்தை கொடுத்திருந்தபடியினால எத்தனை சவால்கள் வந்தாலும், எத்தனை தடை கற்கள் வந்தாலும் அத்தனையும் தகர்த்து தேவன் தான் சொன்ன வார்த்தையை அச்சு பிசகாமல் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவன் என்பதை நிரூபிக்கும்படி, அவர் வார்த்தையில் உண்மையுள்ள தேவன் என்பதை நிரூபிக்கும்படி இயேசுவை பெத்லகேமிலே பிறக்க வைத்தார். நான் ஒன்னு சொல்றேன், இதை நான் எப்படி எடுக்கிறேன்னா, நான் இதை எப்படி உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன்னா, கர்த்தர் உங்களுக்கு இதை எப்படி சொல்ல சொன்னார்னா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருப்பார் என்றால், சகோதரா சகோதரி, தாயே தகப்பனே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருப்பார் என்றால் அது நிறைவேறுவதற்கு எத்தனை சவால்கள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை விரும்பத்தகாத பாதை வந்தாலும் எல்லாவற்றையும் தாண்ட வைத்து அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி முடிப்பதில்லை. அவர் உண்மை உள்ளவர், நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் கை கொட்டி வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பெத்லகேம் எனக்கு எதை சொல்லுது தெரியுமா? தேவன் தன் வார்த்தையில் உண்மை உள்ளவர். தேவன் தன்னுடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர். பக்கத்துல பார்த்து எப்போதும் முறைக்கிற மாதிரி முறைக்காம கொஞ்சம் சிரிச்சு, கர்த்தர் தம் வார்த்தையில் உண்மை உள்ளவர் சொல்லு. கொஞ்சம் சிரிச்சு சொல்லு ராஜா, அவனுக்கு காய்ச்சல் சரியாயிரும். அல்லேலூயா. பெத்லகேம் எனக்கு எதை காண்பிக்கிறது? எத்தனை தடை வந்தாலும் கர்த்தர் என்ன சொன்னாரோ, இந்த பெத்லகேமை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. அந்த தீர்க்க தரிசனம் வீணாய் போக தேவன் விடுவதில்லை. யோசுவா 21:45 சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகள் ஒன்றாகில அது தரையில விழுந்து போகவில்லை. எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று. இந்த கிறிஸ்துமஸ் செய்தி என்ன தெரியுமா? கர்த்தர் உனக்கு சொல்லி இருக்கிற வார்த்தை ஒண்ணு கூட தவறி போவதில்லை, அத்தனையும் நிறைவேறும். எதிரான சூழ்நிலைகள், ஆபத்தான பிரயாணங்கள், வாய்ப்பில்லாத நிலைமை, ஆனாலும் வார்த்தை உண்மையுள்ளவர், அவர் நிறைவேற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. வெளியே இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. டைனிங் ஹால்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. விட்டுருவார் நினைச்சியா? விட்டுருவார் நினைச்சியா? அவர் சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்கிறதுக்கு என்ன மாதிரி அல்ல, ஒன்ன மாதிரி அல்ல. அவர் மனிதன் அல்ல. மனம் மாறி போவதற்கு கர்த்தர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை உனக்கு நேராய் புறப்பட்டிருக்குமானால், உன் குடும்பத்துக்கு புறப்பட்டிருக்குமானால், உன் சபைக்கு புறப்பட்டிருக்குமானால் தரையில விழ போட மாட்டாரு. 1 சாமுவேல் 3:19 சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தா, அவன் உரைத்தபடியே. 1 சாமுவேல் 3:19 தரையில ஒன்றையாகிலும். இந்த வார்த்தை மேல விசுவாசம் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் இப்படி சொல்லுங்க, கர்த்தர் ஸ்டீவனுக்கு உங்க பேரை சொல்லி ஸ்டீவனுக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகணும். தரையில விழுந்து போக, தரையில விழுந்து போக ஆண்டவர் விட மாட்டாரு. பெத்லகேமை பார்க்கும் பொழுதுதான் எனக்கு ஒண்ணு தெரியுது. பெத்லகேமே, பெத்லகேமே, உன்னை குறிச்சு கர்த்தர் எத்தனை வருஷத்துக்கு முன்னால வார்த்தை சொன்னாரு. அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இல்லாம அவங்க நாசரத்தில் இருந்தாங்க. ஆனா கர்த்தர் எங்கேயோ இருக்கிற ஒரு ராஜாவை தொட்டு சட்டத்தை போட வச்சு அவர்களை புறப்பட வச்சு உனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற்றினாரா? ஓ வார்த்தை நிறைவேற்ற கோட்டைக்குள்ள கர்த்தர் கடந்து போவாரு. உங்களுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க நிறைவேற்ற எந்த ராஜாவையும் கர்த்தர் தொடுவாரு. ராயன்ட்ட போய் யாரும் சொல்லல,
ராயன்ட்ட போய் யாரும் கேட்கல. ஒரு குடிமதிப்பு எழுதுறதுக்கு சட்டம் போடுங்கன்னு சொல்லி மசோதா தாக்கல் பண்ணல. அங்க யாரும் கூட்டம் கூடி அவங்க ஆலோசனை பண்ணல. முழுக்க முழுக்க இந்த கட்டளை எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? கர்த்தர் அவன் இருதயத்தை தொட்டாரு. ஒரு பிள்ளைக்கு இப்படி சொல்றேன், அவரையே நம்பி இருக்கிற தன் பிள்ளைக்கு தான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு கண்டம் விட்டு கண்டம் தாண்டி யாரையும் தொட தேவனால முடியும். ராஜாக்களை தொட கர்த்தரால முடியும். உனக்கு மேல இருக்கிற அதிகாரிகளை உனக்காக தொட தேவனால முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வழக்கம் போல ஆலயத்தில் பணி செய்கிறார் சகரியா. இவர் ஆலயத்தில் பணி செய்யும் பொழுது வீட்டில் முக்காடு போட்டு ஜெபிக்கிறாள் எலிசபெத்து. எதுக்காக? ஒரு பிள்ளைக்காக. தேவதூதன் ஆலயத்தில் சகரியாவிட்ட தரிசனமாய் சொல்றாரு, ஓ மனைவி எலிசபெத் உனக்கு ஒரு குமாரன் பெறுவான், நீ அவனுக்கு யோவான் என்று பெயரிடு. கேட்ட உடனே என்ன சொல்லணும்? பிரசங்கத்தை கேட்கும்போது என்ன சொல்லணும்? கொட்டாய் விடக்கூடாது. சரியா? பிரசங்கம் கேட்கும்போது என்ன சொல்லணும்? ஆமேன் சொல்லணும். அல்லது அப்போ ஆமேன் முழங்கால் போட்டு சொல்லாம அவன் சொல்றான், நானும் கிளவி அவனும் கிளவி, இது எப்படி நான் நம்புறது? அப்போ அவர் சொன்னாரு, ஒரு வார்த்தை அழகா சொல்லுவாரு, 2:20 தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற அந்த வார்த்தையை நல்லா கோடிட்டுக்கோங்க. அந்த வார்த்தை நல்லா கோடிட்டுக்கோங்க. எப்படி வருது? இல்லை, தகுந்த நிறைவேற போகிற என் வார்த்தை. தகுந்த உனக்கு சொல்லப்பட்டிருக்குல்ல வார்த்தை, அதுக்குரிய தகுந்த காலத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. தகுந்த காலத்தில் கிறிஸ்துமஸ் செய்தி என்ன தெரியுமா? தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற கர்த்தருடைய வார்த்தை. அவன் நீ விசுவாசிக்க மாட்டிக்க, ஜெபம் பண்ற விசுவாசிக்க மாட்டுக்க. விடிய விடிய மலைக்கு ஜெபம் பண்றது, விட்டு விட்டு வெளியே போகும்போது வெயில பார்த்து மழையா இன்னைக்கா இங்கேயா வரப்போகிறதா வாய்ப்பே இல்லைங்கிறது இல்ல. குழந்தைக்காக ஜெபம் பண்ற ஆனா விசுவாசிக்க மாட்டுக்க, பிள்ளைக்காக ஜெபம் பண்ற ஆனா விசுவாசிக்க மாட்டுக்க, கர்த்தர் பேசும் பொழுது விசுவாசிக்க மாட்டுக்கல்ல. ஆண்டவர் எத்தனை முறை உன் கூட பேசுறாரு, விசுவாசிக்க மாட்டுக்க. ஆண்டவர் பார்த்தார், விசுவாசிக்க மாட்டேக்கியா, இது நடக்கிற வரைக்கும் நீ பேச மாட்டப்போ. இப்படி நடந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். பிரசங்கம் பண்ணும்போது விசுவாசிக்காத ஆளுக்கெல்லாம் வீட்டுக்கு போறான், கொலக்கட்டையை வேலை வச்ச மாதிரியே வாரான். என்ன நடந்துச்சு? எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இதுல இருந்து சில வசனம் கழிச்சு ஆண்டவர் மரியாள்கிட்ட போய் பேசுவாரு, நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய், பரிசுத்த ஆவியினால நீ குமாரனை பெறுவான்னு பேசுறாரு. அப்போ அந்த அம்மாவும் கேட்கிறாங்க, இது எப்படி? ஆனா அந்த அம்மாவை தண்டிக்கல தெரியுமா கர்த்தர்? ஏன் தெரியுமா? அவ கேட்டது நியாயம்தான். ஏன்னா அவ கல்யாணம் முடிக்கல, அவ குழந்தைக்காக ஜெபம் பண்ணல. இப்படி பேசும்போது எந்த பொண்ணு தான் கேட்காம இருப்பா? அவ கேட்டது நியாயம்தான். ஆனா சகரியா கேட்டது திமிரு. ஏன்னா கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க, சந்தேகம் அவருக்கு, கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க, குழந்தைக்காக ஜெபம் பண்றாங்க, காத்திருக்கிறாங்க. திடீர்னு கர்த்தர் பேசுறாரு, சந்தேகப்படுறான். அப்ப பார்த்தாரு, ஏய் சந்தேகமா படுற, தண்டிச்சாரு. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, அவனை பனிஷ் பண்ணாரு. ஆனா கர்த்தர் நிறைவேற்றினாரா இல்லையா? நிறைவேற்றினாரா இல்லையா? ஏன் தெரியுமா? அவன் சந்தேகத்துக்காக பனிஷ் பண்ணாரு. ஆனா அவர் நிறைவேற்றினது தான் உண்மையுள்ளவர் என்பதை காண்பிப்பதற்காக, அவன் திட்டம் நிறைவேறுவதற்காக நிறைவேற்றினாரு. நிறைவேற்றினாரு. கை கொட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படும். அப்போ இந்த பெத்லகேம் எதை காண்பிக்கிறது என்றால், இந்த பெத்லகேம் எதை காண்பிக்கிறது என்றால், தேவன் தன் வார்த்தையில் உண்மையுள்ளவர். என்ன நடந்தாலும் எது சம்பவித்தாலும், ஜெபிக்கிற தாயே, ஜெபிக்கிற தகப்பனே, ஜெபிக்கிற சகோதரா சகோதரியே, வயசான பின்புதான் சிமியோனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்பட்டது. உம்முடைய ரட்சணியத்தை என் கண் கண்டது. இப்பொழுது உமது அடியான உமது வார்த்தையின்படி அனுப்பிவிடும். உங்களுக்கு வயசாச்ச தவிர
என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அது வயசாகல. ஹல்லேலூயா. நீ இளவட்ட நாள் நிறைவேறும், நீ வயது முதிர்ந்த நாள் நிறைவேறும், பலவீனப்பட்டாலும் நிறைவேறும், நடக்க முடியாம படுக்கையில கிடந்தாலும் கர்த்தரின் வார்த்தை நிறைவேறும். இதை நம்புகிற இருந்தா மட்டும். பெத்லகேமை பார்க்கிறேன், நான் திடப்படுகிறேன். அந்த பெத்லகேமுக்கு சொன்ன ஒரு வார்த்தையை நிறைவேற்றுவதில் என் தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர்னா, அவர் பெற்ற பிள்ளை எனக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதில் என் தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர். அந்த பெத்லகேமை குறித்து ஒரு வார்த்தை சொல்லிருக்கு, நீ எப்ராத்தா என்னப்பட்ட ஆயிரங்களுக்குள்ள எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? பக்கத்து சொல்லுங்க, நான் சின்னவன் தான் சொல்லுங்க, நான் சிறியவன் தான் சொல்லுங்க. இல்ல நான் சின்னவன் தான்ப்பா, நான் சிறியவன் தான்ப்பா. ஆண்டவர் ஏன் பெத்லகேம்ல இயேசுவை கொண்டு வந்தார் தெரியுமா? பிறக்க வச்சார் தெரியுமா? இந்த பெத்லகேம் எல்லாரும் பார்வையில் அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு பகுதி. எல்லாரும் யாருமே அங்கே விரும்ப மாட்டாங்க. கிழவி நகோமி இருக்கால, உங்களை சொல்லலை, அந்த கிழவி நகோமிய போய் இந்த ஊர்லேயே குப்பை கட்டுறதுன்னு சொல்லி பொட்டு படிக்கையெல்லாம் தூக்கிக்கிட்டு ஊரை விட்டு பெத்லகேம் விட்டு வெளியே போனா அவ்வளவு அற்பமாக எண்ணப்பட்டது பெத்லகேம். யாராலும் விரும்பப்படாத ஒரு நகரம், ஒரு பட்டணம், ஒரு கிராமம் பெத்லகேம். ஒன்று சொல்லட்டுமா? இந்த நேரத்தில் உலகமெங்கும் ஒரு நகரத்தை குறித்து பாடுறாங்கன்னா அது பெத்லகேமை குறித்து மட்டும்தான். பெத்லகேமில் எத்தனை நாள் தான் தொட்டிலாட்டுவீங்க? உலகமெங்கும் பாடுதா இல்லையா? அந்த நகரத்தை பாடுதா இல்லையா? தேவ பிள்ளையே, ஒரு வார்த்தை பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி சொன்னா நீ விசுவாசித்த ஆமென் சொல்லுவேன். நான் நம்புறேன். நீ சிறியவன் தான், நீ சின்னவன் தான், நீ சிறியவள் தான், நீ அற்பமா எண்ணப்பட்டவள் தான், நீ அசட்ட பண்ணப்பட்டவள் தான். ஆனா வாக்கு தத்தை நீ பெற்றிருப்பாயானா, ஆனா உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்குமானா, தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அற்பமா எண்ணப்பட்ட ஓ வாழ்க்கை, ஓ குடும்பம், ஓ சந்ததி கர்த்தருக்கு அருமையானது. யாருமே கண்டுகொள்ளாத பெத்லகேம் இயேசு பிறந்தது நிமித்தம் அந்த பெத்லகேம் எல்லாரும் கொண்டாடுறாங்க தெரியுமா? சிறியது இன்னைக்கு தனி சிறப்பானது. நீ சிறியவன் தான், ஆனா வாக்கு தத்தம், கர்த்தருடைய வாக்கு தத்தம் பெற்றிருப்பாயானால் நீ மூளைக்கு தலைக்கல்லு. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இயேசு பிறக்கும் பொழுது பாட்டு பாடுவோம். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்த மாட்டு தொழுவத்தில் அவரை கிடத்தினாங்க. ஆக்சுவலாக அது மாட்டு தொழுவம் வரல, அது எப்படின்னு சொல்கிறேன். முன்னணை இயேசுவை எங்கே போட்டிருந்தாங்க? முன்னணையில் போட்டிருந்தாங்க இல்லையா? அந்த முன்னணை அப்படின்னா என்னன்னா, இஸ்ரவேல் தேசத்தில் ஆங்காங்கே மேய்ப்பர்கள் ஆடு மேய்க்கிற அந்த வனாந்தர பகுதியில், காட்டுப்பகுதியில், ஊருக்கு வெளியில் ஒரு சின்ன கற்களால் ஒரு சின்ன ஒரு அறையை கட்டி வச்சுருப்பாங்க. உள்ள ஒரு குழி, சுண்ணாம்பு போல் சுண்ணாம்பை வச்சு ஒரு குழியை ரெடி பண்ணியிருப்பாங்க. ஒரு குழி மாதிரி இருக்கும். எதுக்குன்னா, ஆடு குட்டி போடும் பொழுது அந்த குட்டியை எடுத்து துணியில் சுற்றுவாங்க. குட்டி போட்ட உடனே ஆடு வேகமாக துள்ளி என்ன செய்யும்? ஓடி கீழே விழுந்து கால் ஒடிஞ்சிரும். எனவே அந்த ஆட்டை பாதுகாக்கணும். ஏன்னா தலையீற்றாய் பிறக்கிற ஆட்டுக்குட்டி ஆலயத்தில் கொண்டு போய் பலி செலுத்தப்பட வேண்டும் என்றால் அதில் எந்த காயமும் எந்த பழுவும் இல்லாமல் இருக்க வேண்டும். எனவே மேய்ப்பர்கள் தலையீற்று குட்டி போடும் பொழுது அந்த ஆடை, அந்த கற்களால் ஆன, அதுக்கு பேர் மந்தையின் துருக்கம் சொல்லுவாங்க. என்ன பேரு? மந்தையின் துருக்கம் சொல்லுவாங்க. அந்த மந்தையின் துருக்கத்துக்குள்ள கொண்டு போய் அந்த குழிக்கு நேராக ஆட்டை கிடத்திருப்பாங்க. குட்டி போட்ட உடனே ஒரு வெள்ளை துணியில சுற்றி அந்த குட்டிய அந்த சுண்ணாம்பு குழி இருக்கு. இன்னைக்கு பிள்ளைய கொண்டு போய் எங்க வைக்கிறாங்க? பிறந்த உடனே
இங்கு பட்டுருங்காங்களே, அது அங்கிருந்து வந்ததுதான் இது. அந்த குழியில கொண்டு போய் வச்சு கொஞ்சம் வார்ம் கிடைக்கும், அது கொஞ்சம் வார்ம் கிடைப்பதற்காக கொஞ்ச நேரம் வச்சிருப்பாங்க. இதுதான் அன்ற நாட்கள் பழக்கம். அந்த மந்தையின் துருக்கத்துக்குள்ள அந்த குழி இருக்கு பாருங்க, சுண்ணாம்பு குழி, அதற்கு பெயர் தான் முன்னணை என்று சொல்லுவார்கள். அதற்கு பெயர் தான் முன்னணை. கவனிங்க, இந்த இயேசு கிறிஸ்துவை பிறந்த உடனே அவர்களுடைய இன்னொரு பழக்கம் உண்டு. மந்தையின் துருக்கத்தில் ஒரு தலையீற்று குட்டி, அதாவது ஒரு ஆடு முதல் முறை ஒரு குட்டி போடுகிறது என்று சொன்னால் அந்த குட்டியை வாங்கி மேய்ப்பர்கள் பரிசோதித்து அதில் எந்த பழுதும் இல்லை என்ற உடனே துணியில சுத்தி அந்த முன்னணைன்னு சொல்லப்படுகிற அந்த சுண்ணாம்பு குழியில கிடத்தி இருப்பாங்களாம். கிடத்தின உடனே மேய்ப்பர்கள் எல்லாரும் சேர்ந்து பாடல் பாடுவாங்களாம். அந்த பாடல் சத்தம் ஊருக்குள்ள கேட்குமா? அப்போ ஊர்ல உள்ள ஆசாரியர்களும் லேவியர்களும் பேசுவாங்களாம், மந்தையின் துருக்கத்துல ஒரு பழுதற்ற ஒரு தலையிட்டு ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்திருக்கிறது என்று. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அவரை துணியில சுற்றி அவரை முன்னிலையில கிடத்தின பொழுது பரமசேனை இறங்கி வந்து, தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் என்று துதித்து பாடினாங்க. என்ன தெரியுமா? உலகத்தின் மீட்புக்காக பழுதற்ற ஒரு தேவ ஆட்டுக்குட்டி. ஒரு தேவ ஆட்டுக்குட்டி பிறந்தார். நான் செய்திக்கு வரேன். எங்க கடத்திருந்தாங்க? முன்னண. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, சாஸ்திரிகள், இதில் நீங்க மத்தேயுல வாசிக்கணும், 2 இப்போ இருக்கட்டும், 2:11 இருக்கு. சாஸ்திரிகள் இயேசுவை பணிந்து கொள்ள வரும் பொழுது அவர்கள் எங்க போய் பார்த்தாங்கன்னா, 2:11 மத்தேயு 2:11 வசனம் சொல்லுது, அவர்கள் போதும் 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 எங்க பிரவேசித்தாங்க? எங்க பிரவேசித்தாங்க? கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. எந்த ஊர்ல, எந்த பெத்லகேம்ல இருக்க இடமில்லாமல் முன்னணியில கிடத்தப்பட்டிருந்ததோ அதே ஊரில் தேவன் அவர்களுக்கு ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். தெரியுமா? இதுதான் பெத்லகேம். நான் விசுவாசிக்கிறேன், எந்த கோவில் பட்டியல நீ ஓரங்கட்டப்பட்டு குடியிருக்க வீடு இல்லாம, வாழ வசதி இல்லாம, தொழில் செய்ய வாய்ப்பு இல்லாம, குடும்பத்தை நடத்த முடியாம நீ இப்ப சிறுமைக்குள்ள இருக்கிறையோ, முன்னணியில கிடத்தப்பட்ட அனுபவத்தை போல சிறுமைக்குள் தள்ளப்பட்டையோ, அதே ஊரில் இல்ல இதே கோவில்பட்டியில உனக்குரிய அத்தனையும் பரம தகப்பன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். முன்னணை நிரந்தரம் அல்ல, முன்னணை நிரந்தரம் அல்ல. விசுவாசம் இருந்தா சொல்லு, நான் இப்ப இருக்கிற முன்னணை, நான் அனுபவிக்கிற சிறுமை, நான் அனுபவிக்கிற இந்த தனிமை, நான் அனுபவிக்கிற வெறுமை நிரந்தரம் அல்ல. என் தேவன் இதே அனுபவத்திலேயே என்னை விட்டுவிட மாட்டாரு. அதே பெத்லகேம்ல இயேசுவிற்கு ஒரு வீட்டை கொடுத்தவர் உனக்கு ஒரு காரியத்தை செய்வாரு. நான் விசுவாசிக்கிறேன். உனக்கு நம்பிக்கை இருந்தா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. எந்த ஊர்ல சிறுமப்படுத்தப்பட்டையோ, எந்த டிபார்ட்மெண்ட் உன்னை சிறுமப்படுத்தியதோ, எந்த குடும்பம் உன்னை சிறுமப்படுத்தியதோ அவர்கள் முன்பதாக உன் தலையை உயர்த்த நீ ஆராதிக்கிற இயேசு உண்மை உள்ளவர். பெத்லகேமே போதுன்னு நினைக்கிறேன். எகிப்துக்கு போடுமா? கொஞ்சம் போயிட்டு வந்துருவோமா? பெத்லகேம் தேவன் தன் வார்த்தையில். ரெண்டாவது இடம் மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிட்டு வா. கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். ரெண்டாவது எகிப்து, பெத்லகேம்ல வந்துட்டாங்க. இதை பத்தி பார்த்துட்டோம். இப்ப எங்க? நம்ம ஊர்ல எந்த ஊரு? நல்ல கொண்டாட்டம் நடந்து கொண்டு இருக்கு. இயேசுவின் பிறப்பை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க.
சாஸ்திரிகள் வராங்க, பொன் வெள்ளி தூப வர்க்கங்களை அவங்க காணிக்கையா கொடுக்குறாங்க. பெரிய செலிப்ரேஷன், மிகப்பெரிய சந்தோஷம். கொண்டாடி முடிச்சு விருந்தெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தூங்குறாங்க. தூக்கமே வரல, ரொம்ப சந்தோஷம். 2 காரியத்துக்கு தூக்கம் வராது. அதிக துக்கம் இருந்தாலும் தூக்கம் வராது, அதிக சந்தோஷம் இருந்தாலும் தூக்கம் வராது. இப்போ அவங்க அதிக சந்தோஷத்தில் இருக்காங்க, தூக்கமே வரல, படுத்துக்கிட்டு இருக்காங்க. அசந்து கண்ணை மூடி தூங்குறார் யோசேப்பு. திடீர்னு தேவதூதன் சொப்பனத்தில் காணப்பட்டு உடனே பிள்ளைய தூக்கிக்கிட்டு நீயும் மரியாளும் பிள்ளைய தூக்கிக்கிட்டு எகிப்துக்கு ஓடி போங்க, ஏரோது பிள்ளைய கொலை செய்ய பார்க்கிறான் அப்படின்னு தேவதூதன் கட்டளை கொடுக்கிறான். இப்போ விடிந்த உடனே யோசேப்பு உடனே தட்டி எழுப்புறாரு, ஆண்டவர் பிள்ளையை தூக்கிக்கிட்டு நம்மளை எகிப்துக்கு போக சொல்றாரு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய பார்க்கிறானா, நம்ம வா எகிப்துக்கு போவோம் அப்படின்னு உடனே மரியாள் தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. என்ன ஆண்டவரே, நேற்று வரைக்கும் பெரிய சந்தோஷத்துல இருந்தோம், நேற்று வரைக்கும் மிகப்பெரிய கொண்டாட்டத்தில் இருந்தோம், மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருந்தோம், எதிர்பாராம திடீரென்று ஒரு திருப்பம் ஏற்படுகிறது. ஏறுமுகமாய் போய்கொண்டிருந்த வாழ்க்கையில எதிர்பாராத விதமாக ஒரு இறங்கு முகம், ஒரு நிகழ்வு என் குடும்பத்தில் சம்பவிக்கிறது. ஏன் ஆண்டவரே நான் எகிப்துக்கு போக வேண்டும்? ஏன் ஆண்டவரே ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுகிறான்? ஏன் ஆண்டவரே என் சொந்த வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு அந்நிய தேசத்துக்குள்ள நான் போக வேண்டும்? ஒண்ணுமே புரியலையா ஆண்டவரே, ஒண்ணுமே புரியலையா ஆண்டவரே. சில தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் இதே கேள்வி. நல்ல சம்பவங்கள் குடும்பத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று எதிர்பாராத ஒரு திருப்பம் ஏற்படும். வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு திருப்பம், ஒரு எதிர்மறையான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுல குடும்பத்தினுடைய கூடு கலைக்கப்பட்டது போல உன் குடும்பம் கலைக்கப்பட்ட ஒரு அனுபவம். உன் சுகமான சந்தோஷமான உன்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நீ கலைக்கப்பட்டு சிதறடிக்கப்படுகிற, பயந்து ஓடுகிற ஒரு அனுபவத்தை சந்திக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தரின் வார்த்தைக்கு செவிகொடு. ஏன் ஓடணும் தெரியல, எதுக்கு ஓடணும் தெரியல, எவ்வளவு நாள் தெரியல, அதுவும் அந்த ஊருக்கு போய் எப்படி பிழைக்கிறது தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், தேவன் தம் பிள்ளைகளை கைவிடுகிறது இல்லை. தேவன் தம் பிள்ளைகளை கைவிடுகிறது இல்லை. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எகிப்துல சொந்தக்காரம்லாம் கிடையாது. பெத்லகேம்ல, நாசரேத்துல, யூதயாவில் கண்டிப்பா அவங்க கோத்திரம் தான் இருக்கு, எங்க வேணாலும் பிழைச்சுக்கிடலாம். ஆனா எகிப்துல சொந்தக்கார எவனும் கிடையாது, தங்கள் ஜாதியை சார்ந்த கோத்திரத்தை சார்ந்தவ யாரும் கிடையாது, தங்கள் இனத்தான் தங்கள் பாச பேசுற யாரும் கிடையாது. அது வேற நாடு, அது வேற நாடு. நீங்க கிளவிப்பட்டியிலிருந்து ஊத்துப்பட்டிக்கு போனா போயிருவீங்க, அங்க சொந்தக்காரங்க எப்படியா இருப்பாங்க. ஆனா கிளவிப்பட்டியிலிருந்து துபாயில போய் குடியிருந்தா எப்படி குடியிருப்பீங்க? சொந்த பந்தம் யாரும் கிடையாது, அறிமுகமானவர் யாரும் கிடையாது. அங்க எப்படி சாப்பிடுவோம், எங்க குடியிருப்போம், எங்க தங்குவோம், எப்படி பாதுகாக்கப்படும், எதுவும் தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியுமா, தேவன் எப்படி பிள்ளையையும் தாயையும் யோசேப்பையும் பத்திரமாக எகிப்துக்குள்ள கொண்டு போனாரோ, அங்கிருந்து ஒரு சேதம் இல்லாம அங்கு இருக்கிற நாட்களில் அவர்கள் பிழைத்தார்கள், வாழ்ந்தார்கள். பத்திரமாகவே தேவன் திரும்ப அவர்கள் கொண்டு வந்தாரு. கொண்டு போனது எனக்கு தெரியுது, திரும்ப கொண்டு வந்ததும் எனக்கு தெரியுது. அவங்க இருந்த நாட்கள்ல என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒன்று தெரியுது, கர்த்தர் கைவிடவில்லை, தேவன் கைவிடவில்லை. தேவன் போஷித்தாரு, தேவன் விடுத்து வைத்தாரு. அத்தனை தேவைகளையும் அதே இடத்திலேயே கர்த்தர் சந்தித்தாரு. இந்த எகிப்து எனக்கு என்ன சொல்லுது தெரியுமா? இயேசுவின் பிறப்போடு கூட எகிப்து என்ன சொல்ல தெரியுமா? தேவன் தம் பிள்ளைகளை கைவிடுகிறது இல்லை. புரியும்படி சொன்னா, தேவன் தம் பிள்ளைகளை பாதுகாப்பதில் உண்மை உள்ளவர். பெத்லகேம்ல தன் வார்த்தையில் உண்மை உள்ளவர். எகிப்தில தேவன் தம் பிள்ளைகளை பாதுகாப்பதில் உண்மை உள்ளவர், பாதுகாப்பதில் உண்மை உள்ளவர். ஏன் இந்த காரியம் நடக்கு
புரியலையா? ஏன் இந்த பாதையில போற, ஏன் விரட்டப்படுற, புரியலையா? புரியாவிட்டாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படி. புரியாவிட்டாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படி. ஏன்னா தேவன் தன் பிள்ளைகளை கை விடுகிறதே இல்லையாக்கும். யோசேப்பே, அப்பா மடியில சந்தோஷமா இருந்தையே, ஏன்பா அப்பா மடியை விட்டு பிரிக்கப்பட்ட? புரியல. ஏன் உன்னை குழியில போட்டாங்க? தெரியல. ஏன் உன்னை அடிமையா விட்டாங்க? தெரியல. ஏன் உன்னை சிறையில போட்டாங்க? தெரியல. எதுக்கு நடக்கு, ஏன் நடக்கு, ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, கர்த்தர் கூட இருக்கிறாரு. அவர் என்னை பாதுகாக்கிறாரு. அவர் என்னை கைவிடவில்லை. இந்த கூட்டத்துக்குள்ள ஓரத்தில் இருக்கிற சகோதரியே, சகோதரா, உன் வாழ்க்கை நடக்கிற சம்பவம் எல்லாம் அப்படியே தலையில புரட்டி போட்டது போல இருக்கலாம். என்ன நடக்கிறது என்று புரியாம இருக்கலாம். ஆனா ஒன்றை மட்டும் நீ நம்பு, கர்த்தர் உன்னை கைவிடுவது இல்லை. இந்த எகிப்தின் அனுபவத்தில் சில காலம் நீ ஓடிப்போய் ஒளிந்து கொண்டிருக்கிற எகிப்தின் அனுபவத்தில் உன்னை அழைத்தவர், உன்னை ரட்சித்தவர், உன்னை அபிஷேகித்தவர், நீ கருவுக்குள்ள இருக்கும் பொழுது உன்னை தெரிந்து கொண்ட தேவன் உன்னை கைவிடுகிறதே இல்லை. ஒரு காக்கை குஞ்சு மேல அவ்வளவு கரிசனை ஆண்டவருக்கு இருக்கும்னா, அவர் சாயலில் உண்டாக்கப்பட்ட நீ, அவர் ரத்தத்தில் மீட்கப்பட்ட நீ, உன்னை விட்டுவாரா மகளே? உன்னை விட்டுவாரா மகளே? எகிப்தின் அனுபவம், ஓடி ஒளிந்து கொள்கிற அனுபவத்தில் சில பிள்ளைங்க உள்ள இருக்கிறீங்க. உன்னை கர்த்தர் கைவிடுவது இல்லை. புதிதா வந்த தேவ பிள்ளைய, இந்த ஆலயத்தின் நடுவில் கர்த்தரை ஆராதிக்க வந்த தேவ பிள்ளைய, உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். விரட்டிட்டாங்களா உன்னைய? உன்னை துரத்திட்டாங்களா? உன்னை அவமானப்படுத்திட்டாங்க, ஓடுன்னு சொல்லிட்டாங்களா? இங்க இருக்காதுன்னு சொல்லிட்டாங்களா? என்ன நடக்குது உனக்கு தெரியலையா? நீ வந்திருக்கிற இடம் இருப்பாரு, இங்க நாங்கள் ஆராதிக்கிறவர் இருக்கிறார் பாரு. இந்த இயேசு உன்னை கை விடுவது இல்லை. உன் தந்தைய, உன் குலத்தை, உன் கோத்திரத்தை, உன் கற்ப பிறப்புகளை இயேசு கைவிடுவது இல்லை. தெருவில் இருந்த எங்களுக்கு ஒரு வாழ்வு இயேசு கொடுத்திருப்பார் என்றால், இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு வாழ்வு இயேசு கொடுப்பாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் தம் பிள்ளைகளை கைவிடுகிறது இல்லை. தேவன் தம் பிள்ளைகளை பாதுகாப்பது உண்மையுள்ளவர். அப்படியே கையை உயர்த்தி, ஆசையெல்லாம் நீர்தானே, தேவையெல்லாம் நீர்தானே, முழு பலத்தோடு ஆசையெல்லாம் நீர்தானே, தேவையெல்லாம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்றீங்களா? எனக்கு இதுல பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? எகிப்து என்பது இஸ்ரவேலர்களுக்கு பரம எதிரி. பரம எதிரி. இந்த பரம எதிரி தேசத்துக்குள்ள வச்சு கர்த்தர் பாதுகாத்திருக்கிறாருங்க. தேவனுடைய சர்வ ஆளுகைக்குள்ளதான் நீ இருக்கிற. நீ எங்க போனாலும் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளதான் இருக்கிற. ஒரு சத்தியத்தை சொல்றேன், ஒரு சத்தியத்தை சொல்றேன், ஒரு சத்தியத்தை சொல்றேன், காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு அறிமுகமானவர்கள் மத்தியில மட்டும் உங்களை வைத்து நடத்துகிறவர் அல்ல. அறிமுகம் இல்லாத இடத்திலையும் உன்னை நடத்த தேவனால முடியும். இதை நம்புகிறவங்க மட்டும். பழக்கமுள்ள இடத்துல மட்டுமல்ல, பழக்கமில்லாத இடத்திலையும், சாதகமான இடத்துல மட்டுமல்ல, பாதகமான இடத்திலையும் உன்னை நடத்த தேவனால முடியும், இயேசுவால முடியும். எனக்கு நாற்பது இந்த கோவில்பட்டி இந்த கடந்த 2 வருஷமா சாதகமாவா இருந்துச்சு? அதுக்கு நீங்களே சாட்சிகள். சாதகமான இடத்துல நான் ஊழியம் செய்யல. கடந்த ஆண்டுகள் வேலை இருந்திருக்கலாம். அது பார்ட் 1. ஆனா பார்ட் 2 எப்படின்னா, பாதகம் நிறைந்த இடத்திலேயே, எதிர்ப்புகள் நிறைந்த இடத்திலேயே, நீ இருக்கக்கூடாது நினைக்கிற அதே இடத்திலேயே உன்னை இருக்க வச்சு உன் மூலம் திட்டத்தை நிறைவேற்றுவதில் தேவன் உண்மை உள்ளவர் நம்பிக்கை இருந்தா மட்டும் கர்த்தரை மகிமைப்படுத்த, உன்னை நடத்துவதற்கு பயப்படாத.
உன்னை நடத்துவதற்கு உனக்கு தெரிஞ்சவங்க உன் பக்கத்தில் இருக்கணும் அவசியமே இல்லை. உனக்கு பழக்கமானவங்க உன் அருகில் இருக்கணும் அவசியமே இல்லை. உன்னை அழைத்தவர் கூட இருந்தா போதும், உன்னை அபிஷேகத்தவர் இருந்தா போதும், இயேசுவ கூட இருந்தா போதும். உன்னை நடத்துவாரு. உண்மைதான பிரதர்? மூணாவது திரும்ப எங்க வரணும்? நாசரேத்து வரணும். இதே உற்சாகம் நாசரேத்தில் இருக்கணும். பெத்லகேமில் பிறந்து எகிப்துக்கு விரட்டப்பட்டு மறுபடியும் கர்த்தர் மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசி. நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் அதுக்கு முன்னால அந்த 20ல இருந்து ஆரம்பிக்கும். தூதன் வந்து நீ ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. இதுக்கு முன்னால ஒன்னு சொல்லணும். கவனிங்க, சொல்லிட்டு நான் போறேன். இப்போ எகிப்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போனார்ல, இருக்கீங்களா? எகிப்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போகும்போது எதுவுமே சொல்லல, ஒன்னே மட்டும்தான் சொன்னார். தெரியுமா உங்களுக்கு? அந்த 2லயே 13 கடைசியில் ஒரு வார்த்தை வரும், உனக்கு சொல்லும் வரை. அந்த வார்த்தை இருக்கா? நான் உனக்கு சொல்லும் வரைக்கும். அந்த வார்த்தை எல்லாரும் பைபிள்லயும் இருக்கா? நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்று. என்ன கவனிங்க. எகிப்துக்குள்ள போகும்போது ஆண்டவர் எதையும் கொடுத்து விடல, ஒன்னே கொடுத்து விட்டாரு, நான் சொல்லுகிற வரைக்கும் அங்க இரு. இப்போ அவங்க உள்ள போன உடனே அவங்களுக்குள்ள என்ன எதிர்பார்ப்புனா, சொல்லுகிற வரைக்கும் சொல்லியிருக்காருன்னா அப்ப திரும்ப பேச போறாரு, திரும்ப பேசுவாரு. திரும்ப பேசுற வரைக்கும் நாங்க இருக்கணும். ஒரு காரியத்தை சொல்லி ஒரு இடத்துக்கு அனுப்பியிருப்பாருன்னா திரும்ப பேசுற வரைக்கும் அங்க இரு, திரும்ப பேசுற வரைக்கும் இரு. தேவ பிள்ளையே, உன் பிரயாணத்தின் துவக்கத்தில் உன்னை பேசின தேவன் இடையில நிச்சயமா உங்களோட இடைபடுவாரு. இந்த வார்த்தையை ஒன்றை மட்டும் பிடிச்சுக்கிட்டு இரு. அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, எப்ப பேசுவாருன்னு. கரெக்டா ஆண்டவர் தூதன் வந்து மறுபடியும் எகிப்திலிருந்து நீ புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ அப்படின்னு கர்த்தர் பேசினாரு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எகிப்து பரிசுத்தவான்கள் நிரம்பின இடம் அல்ல. 1ஆம் நம்பர் பாவத்துக்கு பேர் போன ஊரு. ஒன்னு பாபிலோனு, அப்புறம் எகிப்து. பாவம் நிறைஞ்ச ஊரு, அந்நியர்கள் நிரம்பின ஊரு. அந்த ஊருக்குள்ள தேவன் தம்முடைய பிள்ளை, தம்முடைய குமாரனுக்காக, யோசேப்பு மரியாளுக்காக தரிசனமாகிறாரு. தரிசனமாகி பேசி நீ புறப்பட்டு போன வார்த்தை கொடுக்கிறாரு. ஒரு வார்த்தை சொல்றேன், நீ இருக்கிற இடம் எங்க இருந்தாலும் சரி, உன்னோடு இடைபடுவதற்கு தேவனுக்கு தடையில்லை. தெரியுமா? நீ இருப்பது ஆழி கடலா இருந்தாலும், சிங்க கபிலா இருந்தாலும், அக்கினி சூழலா இருந்தாலும், உன்னை சந்திப்பதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை. இந்த பகல் நேரத்தில், அதிகாலை நேரத்தில் அங்கங்க இருக்கிற தேவ பிள்ளையே, நீ என்ன சூழ்நிலை இருந்தாலும் உன்னோடு இடப்படுவதற்கு தேவனால் கூடும். கர்த்தர் சொல்றாரு, மறுபடியும் நீ புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ அப்படின்றார். அப்படி சொன்ன உடனே அவன் புறப்பட்டு வாரான். புறப்பட்டு வரும்போது 2 பிரச்சனை நடக்குது. நல்லா கவனிக்கணும், 2 பிரச்சனை நடக்குது. இப்போ இதுக்கு முன்னால நீங்க மத்தேயு 2 வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா 2 முறை தூதன் சொப்பனத்திலே காணப்பட்டு, அந்த வார்த்தை இருக்கும், தூதன் சொப்பனத்திலே காணப்பட்டு 2 முறை அடிக்கடி வரும். தூதன் சொப்பனத்திலே காணப்பட்டு. ஆனா கொஞ்சம் அங்கிருந்து திரும்ப வரும் பொழுது, யோசேப்பு வந்துகிட்டு இருக்கும் பொழுது இடையில தூதன், வசனம் எப்படி வரும்னா, தூதனால் எச்சரிக்கப்பட்டு. அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு. 2:22 பாருங்க, தேவனால் எச்சரிக்கப்பட்டு. என்ன கவனிங்க, இதுக்கு முன்னால சொப்பனத்தில் காணப்பட்டு, ஆனா இப்போ எச்சரிக்கப்பட்டு. காரணம் என்னன்னா, 2 மிஸ்டேக் பண்றாரு ஜோசப். ஒண்ணு, ஆண்டவருடைய வார்த்தையை காதுல வாங்கி, இதை எல்லாரும் காதுல வாங்கணும். இப்ப நான் சொல்றத, கர்த்தருடைய செய்தியை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து பிள்ளையை தூக்கி கொண்டு புறப்பட்டு வருகிறார்கள். நம்முடைய பிரயாணம் எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தையை பெற்று, அவர் வார்த்தையை உள்வாங்கி, அவர் வார்த்தையை பிடித்து கொண்டுதான் நம்ம பிரயாணம் ஆரம்பிக்க வேண்டும். தேவ செய்தியை வாங்கி பிரயாணப்படுகிற பிள்ளைங்க வெக்கப்படவே மாட்டாங்க. ஓகேயா? இப்ப வரும் பொழுது யோசேப்புக்கு இன்னும் ஒரு தகவல் ஒன்று வருது, இன்னும் ஒரு நியூஸ் ஒன்று வருது.
அந்த 21ஆம் வசனத்துல என்ன நியூஸ் வருதுன்னா, ஏரோதுடைய பிள்ளை, அதுக்கு அடுத்த வசனமா ஏரோதுடைய மகன் அந்த பெத்லகேமில் 22 தான் வருது பாருங்க. அர்கெலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசனாகிறான் என்று கேள்வி நிமிர்ந்து பாருங்க. தேவ செய்தியை வாங்குற நீ கண்டவன் சொல்றதெல்லாம் காதுல கேட்காத. யோசேப்பு தேவனுடைய வார்த்தையை வாங்கி வாரா, தைரியம் உண்டாகுது. தேவனுடைய வார்த்தையை பெற்றவனுக்கு விசுவாசம் உண்டாகும், தைரியம் உண்டாகும், ஒரு துணிச்சல் உண்டாகும். தூக்கு மேடை அவனுக்கு பஞ்சுமத்த மாதிரி தான் இருக்கும். தேவ வார்த்தையை பெற்ற ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய பர்வதமும் காலுக்கு கீழே தான் தெரியும். அவன் அடியெடுத்து வைத்து போய்கொண்டே இருப்பான். அவன் திமிரில் போகல, அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியினுடைய வைராக்கியத்தில் போறான். அப்படி தேவனுடைய உங்கள் பிரயாணம், உங்க குடும்பத்தின் பிரயாணம், உங்க தொழில், உங்க ஊழியம், இந்த சபை எதுல பிரயாணப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு முன் செல்ல வேண்டும். அப்படி முன் செல்லும் பொழுது இந்த வார்த்தைக்கு எதிராக, இந்த விசுவாசத்துக்கு எதிராக செய்திகள் ஆங்காங்க இருந்து காதிலே வரத்தான் செய்யும். அதை காதிலே வாங்காதீங்க. சொல்லுங்க, தேவ செய்தியை வாங்குவோம், மனிதனுடைய தகவலை புறக்கணிப்போம். இவன் இந்த செய்தி, மனிதன் தகவல் காதுல வந்த உடனே அவனுக்குள்ள ஒரு தடுமாற்றம் வருது, ஒரு பயம் வருது, போக பயப்படுறான். இவ்வளவுதான் கர்த்தர் எச்சரிச்சாரு, இவ்வளவு நாளா உன் கூட இருந்து உன் நடத்திக்கிட்டு இருக்கிறேன், இப்போ என் வார்த்தையை நம்பாம கண்டவன் சொல்றதை நம்பிக்கிட்டு இருக்க. இங்க இருக்கிற சில பிள்ளைகளுக்கு பயத்துக்கு காரணம் என்னன்னா, நீ கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சு நடந்தால் நீ பயப்படுவதில்லை, கண்டவர்கள் சொல்லுகிற வார்த்தையை உன் காதுல வாங்குவதனால தான், சூழ்நிலையை நீ பார்ப்பதனால தான் உனக்குள்ள பயம் இருக்கிறது. தேவ வார்த்தையை பிடிச்சு நட. மழையா இருந்தாலும் விலகி உனக்கு வலு கொடுக்கும். மனிதன் சொல்லுகிற எந்த வார்த்தைக்கும் காது கொடுக்காத. கடந்த வாரத்தில் சபையில ஒரு அறிவிப்பை கொடுத்தேன். எவன் என்ன சொன்னாலும் என்ன காரியம் என்கிட்ட ஊழியத்தை குறித்து, சபையை குறித்த செய்தியை மட்டும்தான் என்கிட்ட கொண்டு வரணும். 1000 பேர் அதை பற்றி என் காதில் கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு ஆர்டரே போட்டேன். ஞாபகம் இருக்கா இல்லையா? 5 பேருக்கு தான் ஞாபகம் இருக்கா? வேற எதையும் கேட்கறதுக்கு உங்களை மாதிரி எனக்கு நேரமும் கிடையாது, விருப்பமும் கிடையாது. அது ஏன் வருதுன்னு எனக்கு தெரியும். அந்த செய்தி வந்து என்ன படுக்க வைக்கணும், என்ன படுக்க வச்சு இந்த ஊழியத்தை கிடக்க வைக்கணும். அதுதான் எந்த செய்தியை உங்களை மாதிரி இன்ட்ரெஸ்ட் படுகிறது இல்லை. தேவையற்ற கால், தேவையற்ற பேச்சு, தேவையற்ற ஆட்களுடைய அங்கிருந்து இங்கே கொண்டு வர எந்த செய்தியை கேட்பதற்கு நேரமும் இல்லை, விருப்பம் இல்லை. அதை விட நெகேமியாவை போல பெரிய வேலைக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறவர்கள், பெரிய வேலைக்கு அழைக்கப்பட்டவர்கள் இந்த சில்லறைத்தனமான காரியத்துக்கு நேரத்தை கொடுக்க மாட்டார்கள். தேவ பிள்ளையே, கர்த்தர் வார்த்தையை பிடிச்சு நடந்து போ. அதே காரியத்தில் எதிர்மறையான காரியம் மனிதன் கொண்டு வருவான், காதல வாங்காத. ஒன்னு இந்த தப்பு பண்றான். ரெண்டாவது, இப்போ ஒரு முக்கியமான நாகர்கோவில் இருந்து கோவில்பட்டி பக்கமா சென்னை பக்கமா? கோவில்பட்டி தான் பக்கம். ஆனா உண்மை என்னன்னா, இப்போ அவர்களை அந்த எகிப்திலிருந்து மறுபடியும் நாசரேத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பதுதான், சென்னைக்கு கொண்டு போக வேண்டும் என்பதுதான் தேவ திட்டம். ஏன்னா இயேசு நசரேயன் என்னப்படுவார் அப்படிங்கிற வார்த்தை நிறைவேறணும்னா அவர் மறுபடியும் நாசரேத்துக்கு கொண்டு போகப்பட்டு அங்கிருந்து தான் உலகத்துக்கு அவர் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்பது தேவ திட்டம். எனவே எகிப்திலிருந்து, நாகர்கோவிலிருந்து இப்போ நாசரேத்துக்கு, அதாவது சென்னைக்கு போக வேண்டும் என்பதுதான் தேவ திட்டம். ஆனா நம்ம அண்ணன் யோசேப்பு அங்க எகிப்திலிருந்து புறப்பட்டவன் கோவில்பட்டி பக்கத்தில் இருக்கு, இங்கே குடியிருந்துக்கலாம் போல அப்படிங்கிற, இங்க தான் தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க, இங்கே இருந்துக்கலாம் போல நினைச்சாரு. ஆண்டவர் எச்சரித்தாரு, சுய எண்ணத்தில் நடக்காத, சுய விருப்பத்தில் நடக்காத. நீ எடுக்க வேண்டிய முடிவு நீயா எடுக்க கூடாது. ஒரு தேவ பிள்ளை, வாக்கு தத்தம் பெற்ற ஒரு தேவ பிள்ளை, வாக்கு தத்தம் பெற்ற தேவ பிள்ளை எந்த முடிவு எடுத்தாலும் தேவ பாதத்தில் அமர்ந்து அவற்றை கேட்டு முடிவெடு. நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. இதை நம்புற தேவ பிள்ளைங்க. இந்த 2 காரணத்துக்காக தான் கர்த்தர் எச்சரித்தாரு.
ஒண்ணு, மனித தகவல்களுக்கு செவி கொடுத்தான். இரண்டாவது, சுய எண்ணத்தை தீர்மானித்தான். இந்த ரெண்டுக்காக தான் கர்த்தர் எச்சரித்தாரு. ஒழுங்கா நான் சொல்ற இடத்துக்கு போன உடனே சரியாண்டவர்னு சொல்லி டிக்கெட்டை வேற மறுபடியும் மாத்தி வாங்கி நாசரேத்துக்கு போட்டாரு. கோவில்பட்டிக்கு போட்ட டிக்கெட்டை போய் எதுக்கு போட்டாரு? எதுக்கு போட்டாரு? மாடிஃபை பண்ணி நாசரேத்துக்கு, அதாவது சென்னைக்கு போட்டு பிரயாணப்பட்டு போனாரு. என் பிரயாணம் எப்பொழுதுமே தேவ சித்தத்தை மையமாக வைத்து. அப்ப எனக்கு என்ன புரியுதுன்னா, நாசரேத் எதை காண்பிக்குதுன்னா, கர்த்தர் அவர்களை எங்க கொண்டு போக வேண்டுமோ, இடையில யோசேப்பு தடுமாறினாலோ, யோசேப்பு கொஞ்சம் சோர்ந்து போனாலோ தேவன் விடல. நான் உனக்கு போதித்து, நான் உனக்கு கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்லுகிற தேவன் சரியா யோசேப்ப தடுமாற விடாதபடி எங்க கொண்டு போக வேண்டுமோ அங்கே கொண்டு போய் சேர்த்தான். வாக்குத்தத்தம் பெற்ற தேவ பிள்ளையே, நாசரேத் எனக்கு எதை காண்பிக்க தெரியுமா? எதை காண்பிக்க தெரியுமா? தேவன் தம் பிள்ளைகளை வழி நடத்துவதில் அவர் உண்மையுள்ளவராக்கும். ஏன் நீ தடுமாறினாலோ, நீ சோர்ந்து போனாலோ, உனக்கு சந்தேகங்கள் ஏற்பட்டாலோ, அப்பப்ப சுய எண்ணம் மேல வந்தாலோ, உன் மேல கிருபை இருப்பதனால, உன் மேல வாக்குத்தத்தம் இருப்பதனால உன் சுய முடிவுக்கு தேவன் விடமாட்டார் தெரியுமா? உடனே உன்னோடு இடபடுவாரு. எப்பா, நீ இந்த பாதையில போகாத, இது உனக்குரிய பாதை அல்ல, நீ அங்க போ, அதை செய். உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை கொடுத்து உன்னை நேர்வழியாய் சரியாய் நேர்த்தியாய் அவர் திட்டத்தின் பாதையில உன்னை வழி நடத்துவதில் இந்த தேவன் உண்மை உள்ளவர். பெத்லகேம் தேவன் தன் வார்த்தையில் உண்மை உள்ளவர். எகிப்து தேவன் தன் பிள்ளைகளை பாதுகாப்பதில் உண்மை உள்ளவர். நாசரேத் தேவன் தன் பிள்ளைகளை வழி நடத்துவதில் உண்மை உள்ளவர். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற பிள்ளைங்க, அடுத்த முடிவு எடுக்க முடியாம போராடுறீங்களா? அடுத்து என்ன செய்யன்னு தெரியாம தடுமாறுறீங்களா? குழப்பமா இருக்கா? ஆளுக்கு ஒன்ன சொல்லி உங்களை குழப்புறாங்களா? இதை செய்யவா, இந்த லோன் எடுக்கவா, இந்த பிசினஸ் ஆரம்பிக்கவா, இந்த வீடை கட்டவா, இந்த கல்யாணத்தை முடிக்கவா, இந்த ஊருக்கு போகவா, இதை விட்டு போகவா, குடியிருக்கவா, இதை செய்யவா வேண்டாமா? பல குழப்பத்தில் இருக்கிறையா? எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்ல தெரியும். அடுத்து நீ என்ன செய்ய போறங்கிறத நான் சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு சொல்ல தெரியும். உன்னை அன்றைக்கு கரம் பிடித்தார்ல கர்த்தர், உன்னை ரட்சித்து அபிஷேகித்தார்ல தேவன். நீ கடந்து வந்த 45 வருஷம், இன்னும் 50 60 ஆண்டு 30 25 ஆண்டு உன்னை எங்கேயுமே தடுமாற விடாத விடு. ஆங்காங்க குறுக்க வந்து இதுல போகாதன்னு சொல்லி உன்னை வழி நடத்தினார்ல இந்த தேவன், நான் பிரசங்கிக்கிற இந்த தேவன், நீ இருக்கிற இந்த குழப்பமான சூழ்நிலையில உன்னை சரியாய் வழி நடத்த இந்த தேவன் உண்மை உள்ளவர். இந்த தேவன் உண்மை உள்ளவர். அவருக்கு முதல் அவரை மையமாய் வைத்து, அவர் சத்தத்துக்கு செவியை சாய்த்து, அவர் பாதத்தில் அமர்ந்து நீ உட்காருவாயானால் உன்னை வழி நடத்துவதில் தேவன் உண்மை உள்ளவர். மனிதர்கள் பேச்சை கேட்டு ஏமாந்துடாதீங்க, வெட்கப்பட்டுறாதீங்க. எவ்வளவு நெருங்கினவர்களா இருந்தாலும் அவர்கள் பேச்சுக்கு செவி கொடுக்க, அவர்களை பிரியப்படுத்த செயல்படுத்தாதீங்க. உன்னை நேசிக்கிற இந்த ரட்சகர் இயேசுவுக்கு வார்த்தையை உன் செவியை திறந்து கொடுத்து, அவர் சொல்றதை மட்டும் உன் செவியை நல்லா திறந்து கொடு. அல்லேலூயா, ஆமென் சொல்றீங்களா? தேவன் தம் வார்த்தையில் உண்மை உள்ளவராக, தேவன் என்னை பாதுகாப்பதில் உண்மை உள்ளவராக, என்னை வழிநடத்தல் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைங்க, கொஞ்சம் உங்க அழகுள்ள வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, நீர் உமது வார்த்தையில் எனக்கு உண்மை உள்ளவர், நீர் என்னை பாதுகாப்பதில் உண்மை உள்ளவர், நீர் என்னை வழி நடத்துவதில் உண்மை உள்ளவர். விரும்புறீங்களா? விரும்புறீங்களா? ஆண்டவர் ஒன்லி ஒன் கண்டிஷன், ஒரே ஒரு காரியத்தை இங்க இருக்கிற அத்தனை பேரிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறாரு. இந்த 3 விஷயத்துல நான் உனக்கு உண்மையுள்ளவராக இருந்து உன்னை வழி நடத்த வேண்டும் என்றா, வார்த்தையை நிறைவேற்றி உன்னை பாதுகாக்க வேண்டும் என்றா, நீ என்ன செய்யணும் தெரியுமா? இந்த 2ஆம் அதிகாரத்தில், மத்திய 2ஆம் அதிகாரத்தில் எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? எனக்கு என்ன 11ஆம் வசனத்தை வாசி. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய பிள்ளையையும் அதன் தாயாகிய எல்லாரும் சொல்லுங்க,
பிள்ளையையும் அதன் தாயாகிய ஏமா நல்லா நிமிர்ந்து சொல்ல, பிள்ளையையும் அதன் தாயாகிய. தாப்புனே நல்லா நிமிர்ந்து சொல்லுங்களேன், பிள்ளையையும் அதன் தாயாகிய. இப்போ வாசித்தது 11 வசனமா? சரி 12 விட்டுரு, 13 வாசி, 14 வாசி. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு. பிள்ளையையும் அதன் தாயையும். பிள்ளையையும் அதன் தாய். 14 வாசி. அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு. பிள்ளையையும். சரி, எத்தனை தடவை வந்துருச்சு? 3. இப்ப 20 வருதா? 20, 21 வருமே. நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு. பிள்ளையையும் 4 முறை. அடுத்த வசனம் போ. அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் பிள்ளையையும். நிமிந்து பாருங்க. ஏன்ட்ட ஒரு டெலிவரிக்காக ஜோம் பண்ண கூப்பிட்டா, குழந்தை பிறந்த வீட்டில் ஜோம் பண்ண கூப்பிட்டா, நான் என்ன ஜோம் பண்ணுவேன் தெரியுமா? ஆண்டவரே தாயையும் பிள்ளையையும் ஆசீர்வதிங்க. டெலிவரிக்கு போகும்பொழுது ஜோம் பண்ணா, ஆண்டவரே தாயையும் பிள்ளையையும் ஆசீர்வதிங்க. டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் ஜோம் பண்ணா, ஆண்டவரே தாயையும் பிள்ளையையும் ஆசீர்வதிங்க. நீங்கள் ஃபோனை போட்டு ஜோம் பண்ணுவீங்க, ஃபோனை போட்டு சொல்லுவீங்க. டெலிவரிக்கு முன்னால் ஃபோனை போட்டு ஜோம் பண்ணுவீங்க, ஜோம் பண்ண சொல்லுவீங்க. டெலிவரிக்கு அப்புறம் ஒரு சிலர் மட்டும்தான் ஃபோனை போட்டு சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, தாயும் பிள்ளையும் சுகமா இருக்கிறாங்க. நம்ம விசாரிக்கும் போது என்ன கேட்போம்? தாயும் பிள்ளையும் சுகமா இருக்காங்களா? அப்போ முதல்ல யார் வருவா? சொல்லுங்க தாய்களா. முதல்ல யார் வருவா? ரெண்டாவது யார் வரும்? பிள்ளை. ஆனால் என் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? ஆவியானவர் எனக்கு ஒரு சத்தியத்தை சொல்லுவதற்காகவே அன்றைக்கு மத்தேயுவின் கையை பிடித்து, உன் வழக்க சொல்லின்படி தாயும் பிள்ளைன்னு எழுதிராத, முதல்ல பிள்ளைய கொண்டு வா. ஏன்னா முதலிடம் அவருக்கு மட்டும்தான், முதலிடம் இயேசுவுக்கு மட்டும்தான். கிறிஸ்மஸா இருந்தாலும் சரி, நியூ இயரா இருந்தாலும் சரி, குட் ஃப்ரைடே இருந்தாலும் சரி, உயிர்த்தெழுந்த நாளா இருந்தாலும் சரி, நெருக்கமா இருந்தாலும் சரி, எவ்வளவு விரட்டப்பட்டாலும் சரி, நீ என்ன சூழ்நிலையில போனாலும் முதலிடம் இயேசுவுக்கு மட்டும்தான். ஆவியான மத்தேயு கையை பிடிச்சாரு. இவன் வந்து தாயும் பிள்ளைன்னு எழுதிட்டாம்னா முதல்ல யார் வந்துருவா? தாய் வந்துருவா. காரியம் கெட்டு போயிடும். ஆவியான ஒரு கையை பிடிச்சு ஆளுக செஞ்சாரு. முதல்ல பிள்ளைதான். ஒரு வசனம் கூட தப்பாம ஆவியில நிரம்பி கை கொட்டி கத்தரை சோதனை. கத்தர் எனக்கு சொல்ற செய்தி தெரியுமா? இயேசுவுக்கு முதலிடம் கொடு. வாலிப தம்பி, தங்கச்சி, சகோதரா, சகோதரி, தாய், தகப்பனே, குட்டி பிள்ளைகளை கவனிங்க. உன் வாழ்க்கையில கர்த்தர் தன் வார்த்தையை நிறைவேற்றி உன்னை பாதுகாத்து உன்னை வழி நடத்த வேண்டும் என்றால் தேவனுக்கு முதலிடம் கொடு. தேவனை விட்டு யாராயிலும் தூரமா இருப்பேங்கண்ணா, இந்த கிறிஸ்துமஸ் நாளில ஆண்டவர் பக்கத்துல நெருங்கி வா. அவருக்கும் வாழ்க்கை முதலிடம் கொடு. ஒன்று சொல்லட்டுமா? ஏன் இன்னைக்கு உன் வாழ்க்கை இப்படி சிதறடிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? ஏன் இப்படி சீரழிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? ஏன் இப்படி உன் வாழ்க்கை இன்னைக்கு அலங்கோலமா இருக்கு தெரியுமா? ஏன் இன்னைக்கு உன் பிள்ளை வாழ்க்கை இப்படி இருக்கு தெரியுமா? நல்லா யோசிச்சு பாரு. நீ எங்கேயோ தவறு பண்ணிருக்க. தேவ காரியத்துல ஆண்டவர் கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காம நீ மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற. கர்த்தரை பிரியப்படுத்தாம மனுஷனை பிரியப்படுத்திருக்கிற. இந்த பகல் நேரத்தில் அதை நீ சரி பண்ணணும். உன் வாழ்க்கையில கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். யார் என்ன சொல்லட்டும், என்ன அவமானம் வரட்டும், என்ன நிந்தனை வரட்டும், என்ன நெருக்க வரட்டும், யார் என்ன பார்த்து எப்படி பேசினாலும் கர்த்தருக்கு மட்டும்தான் முதலிடம். இயேசுவுக்கு மட்டும்தான் முதலிடம். கண்ணை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. வார்த்தை நிறைவேறும். என்ன பாதுகாப்பு, என்னை வழி நடத்துவே. என் வாழ்க்கையில என் இயேசுவுக்கு மட்டும்தான் முதலிடம். நல்லா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றீங்களா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றீங்களா? அல்லாதான் அம்மா ஏம்மா, இந்த நாள்ல உன் குடும்பத்தை எழுப்புவாரு. சரியா? நீ ஒப்பு கொடுத்தன உன் குடும்பத்தை எழுப்புவாரு. விழுந்து போன உன் கூடாரத்தை, உன் பிள்ளை வாழ்க்கைய, உன் ஊழியத்தை, உன் எதிர்காலத்தை, உன் தொழில, உன் எதிர்கால வாழ்க்கைய, உனக்குள் நீ தேவனிடத்துல கேட்டுக்கொண்ட காரியத்தை எழுப்புவாரு. பணியை போய் இறங்கி வருகிற தேவன் மண்ணுக்குள் கிடந்த அனைத்தையும் புறப்பட பண்ணுவாரு. மக்கி
போன அனைத்தையும் புறப்பட பண்ணுவாரு. சொல்லுங்க, என் வாழ்க்கையில உங்களுக்கு மட்டும்தான் முதலிடம் ஆண்டவரே. அதுல தவறினதை மன்னிங்க. மனுஷனை பிரியப்படுத்தணும்னு சொல்லி நான் இறங்கின செயலை மன்னிங்க. இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி சொல்றவங்க இருந்தா, 2 பேர் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். உங்க கையை மேல உயர்த்தி உண்மையா உங்க வாயால சொல்லணும், உங்க நாவால சொல்லணும், உங்க வாய் திறந்து சொல்லணும். என் வாழ்க்கையில என் குடும்பத்தில், இந்த ஊழியத்தில், சகல காரியத்திலையும் என் இயேசுவுக்கும் மட்டும்தான் முதலிடம். உமக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகளுக்கு பின்னணியும் இல்லாவிட்டாலும் ஏற்ற காலத்தில் உம்முடைய கரம் அந்த பிள்ளைகளை உயர்த்துகின்றவரே. உண்மையா இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஒரு வினாடி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த பிள்ளைகளை கர்த்தர் இன்று நினைப்பேனாக. இந்த நாளில நீதி இருக்கிற இந்த 5-6 நாட்களுக்குள், இந்த வருடத்தின் இறுதியில இந்த பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளுவீராக. கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் தரையில விழாதபடி காக்கிற தெய்வமே, வார்த்தையை நம்பி பிடித்து ஏங்கி எதிர்பார்க்கிற இந்த தாய் தகப்பனுக்காய் ஜெபிக்கிற, இந்த சகோதரருக்காய் ஜெபிக்கிற, பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி ஜெபிக்கிற கர்த்தர் பிள்ளைகளை நினைப்பீராக. வார்த்தையை நினைப்பீராக. வார்த்தையை நிறைவேற்றி தருவீராக. நீர் உண்மையுள்ள தேவன். இந்த மொத்த சபையும் இந்த கோவில்பட்டியில ஒருமித்து நின்று நாங்கள் ஒரு வார்த்தையை சொல்லுவோம். ஒரு நாளில் தேவன் தன் வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்று நாங்கள் ஒருமித்து சொல்லுவோம். இந்த ஊழியத்துக்கு நீர் கொடுத்த வார்த்தையை நினைத்தருளுவீராக. அந்த வார்த்தையில் கர்த்தர் உண்மை உள்ளவர். கர்த்தர் உண்மை உள்ளவர். நீர் உண்மை உள்ளவர். நாங்க தடுமாறினாலும் நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. நிச்சயம் நான் விசுவாசத்துல என் தரிசன கண்கள்ல பார்க்கிறேன். ஒரு நாள் வருது, இந்த முழு சபையும் கர்த்தருக்கு முன்பதாக தாழ விழுந்து ஒன்ன சொல்லுவோம், தேவன் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவராயிருந்தார். ஜனத்தை ஆசீர்வதியும். இந்த கோவில்பட்டி பட்டணத்தை ஆசீர்வதியும். இந்த பட்டணத்துக்கு ஒரு பெரிய சமாதானம் உண்டாகட்டும். ரட்சிப்பின் வாசல் திறக்கப்படட்டும். குடிகாரர்கள் மனம் திரும்பட்டும். ஏழைகள் நன்றாய் சுகமாய் வாழட்டும். ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள் அத்தனை பேரை ஆசீர்வதியும். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து ஜனங்களுக்கு நன்மையாய் செயல்பட உதவி செய்யும். வந்திருக்கிற அத்தனை விசுவாச பிள்ளைகள், உள்ளே வெளியே இருக்கிற அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். புதிதாய் வந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். நீர் பெருக, நாங்கள் சிறுக வேண்டும். தொடர்ந்து இருக்கிற காரியங்கள் நம்முடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.